எனது அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நானோட மேட்ச்மேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது உண்மையிலே கொல்ட்டி விஷயம் உண்டு. அதுவும் ஏண்ட மெத்தடில் ஷார்ட் மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். என்னென்னு தானே பார்க்குறது. ஓகே, ஸ்க்ரீனை பார்த்தா உங்களுக்கு விலங்கு அரிச்சும். இது 11ஆம் ஆண்டுட தியரி கிளாஸில் இன்றைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணின ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் திரும்பவும் விளங்கப்படுத்த போகிறேன் பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்னென்னு பாருங்க. அதாவது உங்களுக்கு நினைவிருச்சியோ, இந்த கூம்பு இருச்சி தானே, இந்த கூம்புட இந்த சாய் உயரத்துக்கு சமன்பாடு πRL என்று நாங்கள் டிரெக்டாக பாவிச்சிய. அந்த πRL வந்தது எப்படி என்று கண்டுபிடிச்சிய விஷயத்தை தான் நம்ம ஷார்ட் மெத்தடில் செல்ல போகிறது. பார்த்துக்கோ. சரி பாருங்க. இப்போ இந்த உருவம் தானே இதில் அந்த சாய் உயரமாக மாறுது. இதில் நான் உங்களுக்கு இப்படி வித்தியாசமான மெத்தடில் செல்ல போகிறேன். பார்த்துக்கோங்க. இதில் இந்த வட்டம் இப்படி ஃபுல்லாக இருந்தால் இதுட RL தானே. அப்போ இந்த ஃபுல் வட்டத்திடையும் நாங்கள் சுற்றளவுக்கு 2πL என்று செல்லுக, அப்படித்தானே. அதே நேரம் பரப்பளவுக்கு செல்லுகிறது என்னென்று சொல்லியன் πL வர்க்கம் என்று தானே செல்லுகிறது. இது ஃபுல்லுட, அப்படித்தானே. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, இந்த நான் இப்படி ஜிக்ஸாக் வடிவத்தில் போட்டுருச்சுன்னா ஒரு நீட்டம் உண்டு. இந்த நீட்டம் உண்மையிலேயே இங்கே அடியில் இருச்சிய ஃபுல் வட்டம் தானே. இந்த ஃபுல் வட்டத்திட சுற்றளவுக்கு நாங்கள் என்ன பாவிச்சியது 2πR பாவிச்சிய. வட்டத்திட பரப்பளவு கேட்டால் தானே πR வர்க்கம் பாவிச்சியது. சரி, இது ஃபுல் வட்டத்திட, இதுவும் ஃபுல் வட்டத்திட. சரி, இப்போ பார்த்துக்கோங்க. இந்த ஆரைச்சிறை பகுதியிட பரப்பளவை நான் கண்டுபிடிச்ச மெத்தடை உண்மையிலே இதை நாங்கள் இப்படி செய்யலும். பாருங்க, இப்படி போட்டு இப்படி எடுக்க போகிறேன். நேர் விகித சமன் ஐடியால். அதாவது நல்லா கேட்டுக்கோங்க. இப்படி ஃபுல் வட்டமாக இருந்தால், அதாவது இந்த 2πL ஆக இருந்தால், பாருங்க 2πL ஆக வட்டம் இருந்தால் அந்த டைமுக்கு பரப்பளவந்தேன் πL வர்க்கம். அந்த டைமுக்கு பரப்பளவு πL வர்க்கம். இது கிளியர் தானே. இந்த டைமில் இது பரப்பு. இப்போ உண்மையிலே இது இல்லைனா அப்போ இந்த டோட்டல் நீட்டம் இதுதானே, இந்த நீட்டம் தானே 2πR. அப்போ இந்த இடத்துல நாங்கள் 2πR நீளமாக இருச்சிய டைமுக்கு எங்களுக்கு எந்த பரப்புண்டு கண்டுபிடிச்சிட்டோம், அப்படித்தானே. இதில் பாருங்க சுருக்கலை 2π. இதில் ஒரு எல்லுக்கு இதில் ஒரு எல்லை வெட்டினா πL ஓட R பெருக்கப்படு அப்படி என்று சொன்னால் πR எழுதிட்டு எல்லை எழுதும் πRL. தெளிவாக விளங்கினோம். சிம்பிள் விஷயம். இதில் நீங்கள் கோணம் எல்லாம் போட்டுக்கொண்டு தடை மாற தேவையில்லை, சட்டப்படியேடா. ஓகே, இதே மாதிரி ஒரு கொல்ட்டி விஷயத்தில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறும் நான் உங்கள். ஓகே, சரி.